ஹாய் காய்ஸ். பசங்க 27 வயசை கடந்தாலே இந்த ஃபேமிலியும் சொசைட்டியும் ஒரு கருத்தை வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க. 30 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணா இவன் வந்து மேரேஜ்க்கு அன்ஃபிட்டுங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்றாங்க. பசங்க ரொம்பவே பாவங்க. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அதை பத்தி கொஞ்சம் பேசலாமா? இந்த 27, 28 வயசை கடந்தாலே நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு பதிலு சொசைட்டி கல்யாண கவுண்டன் ஆரம்பிச்சிடுச்சுங்க. கேக்குக்கு மேல ஹாப்பி மேரேஜ் சூன்னு போட்டுருவாங்க. ஹாய் ரமேஷ், நீ எங்க மாப்பிள்ள கூட வந்தியா? நான் தான் மாப்பிள்ள. என்னது, நீதான் மாப்பிள்ளையா? ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்லாம் இப்ப மேட்ரிமோனியல் வெப்சைட் மாதிரி மாறிடுச்சுங்க. பைக்ல பின்னாடி யாரும் இல்லைன்னா அந்த சொசைட்டிக்கு வந்து இன்ஸ்டன்ட் டவுட், இவன் இன்னும் சிங்கிளா தான் இருக்கான் போல. நோ மேரேஜ். நோ மேரேஜ்? எஸ். நீ வெயிட்ட குறை, ஃபிட்டா இரு, அப்பதான் அலைன்ஸ் கிடைக்கும். டேய், அலைன்ஸ் கிடைக்கிறதுனா டெய்லியும் டம்பிள்ஸ் ஆடா இருக்கணும். இந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது. ஜாப் இருக்கு, வீடு இருக்கு, பிசினஸ் இருக்கு, ஆனா பொண்ணு மட்டும் இல்ல, வேஸ்ட் அப்படிங்கிறாங்க. டேய், பசங்க என்ன எல்ஐசி பாலிசியா? இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வேஸ்ட்னு சொல்றீங்க. இதுல பேரண்ட்ஸ் வேற, தம்பி பொண்ணு பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ யாரையாவது லவ் பண்றியான்னு கேக்குறாங்க. ஏன் 40 வயசுக்கு மேல கேளுங்களேன். இந்த பாருங்க, தாலி ஆல்ரெடி முடிச்செல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இந்த தாலியை மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கே நீங்க மகாராணி ஆயிரலாம். இந்த சொசைட்டிக்கு மேட்சிங் கேஸ்டுக்கு முன்னாடியே மேட்சிங் ஹாரோஸ்கோப் தான் ஃபர்ஸ்ட் ஃபில்டர். அங்க போனா என்ன சொல்றாங்க, தம்பிக்கு வந்து இந்த தோஷம் இருக்கு, அந்த தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை தள்ளி போட சொல்றாங்க. அப்போ என் திருமண வாழ்க்கை டாய். அதுவும் இந்த பொண்ணு பாக்குற இடத்துல வந்து சேலரி கேட்டுட்டு ரிஜெக்ஷன் ஆனாலே புரிஞ்சுக்கணும் காய்ஸ், அவன் எதுவும் பெருசா சம்பாதிக்கலையா. என்ன மாதிரியான பெண்ணை எதிர்பார்க்கறீங்க? பொண்ணு 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 வேணும். பொண்ணு. லவ் ஸ்டார்ட்லயும் இல்ல, லவ் ஃபெயிலியரும் இல்ல. இதுலயே சொசைட்டிக்கு வந்து ஏதோ தப்பு இருக்குன்னு ஒரு சந்தேகம். இவனுக்கு கேர்ள்ஸ்னா ஏதோ அலர்ஜியா இருக்குமோ. பசங்களோட அப்பா அம்மா வேற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருப்பாங்க, இவங்களுக்கு வந்து மகாலட்சுமி மாதிரி ஒரு மருமகள் வேணுமா. மகாலட்சுமி வந்துட்டியாமா? மகாலட்சுமினா இந்த ரிலேட்டிவ்ஸோட வெட்டிங்ஸை வந்து அட்டன் பண்ணாலே அந்த சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு மாதிரியா மேலும் கீழையும் பாக்குறாங்க. காய்ஸ், கடைசியா ஒண்ணு சொல்றேன், இந்த பேரண்ட்ஸ் சொல்றாங்க, ரிலேட்டிவ் சொல்றாங்க, சொசைட்டி சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாதீங்க. உங்களுக்கா எப்போ தோணுதோ அப்ப பண்ணுங்க. அப்பதான் லைஃப் ஜாலியா போகும்.